ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामतुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणम अयोध्याकांडम सर्गम 19 ராமன் கௌசல்யைக்கு தெரிவிக்கச் சென்றது. ராமன் தனக்கு பிரியமில்லாததும் மரணத்திற்கு சமமான துக்கத்தை கொடுப்பதுமான கைகேயின் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சமும் வருத்தமடையாமல், அம்மா அப்படியே ஆகட்டும், ஜடை மான் தோல் மரவரி முதலியவைகளை தரித்துக் கொண்டு வனத்தில் வசிக்கிறேன். நான் என் பிதாவின் பிரதிஜையை காப்பாற்ற கடமைப்பட்டவன் அல்லவா? ஆனால் மகாராஜா என் சுபாவத்தை நன்றாய் அறிந்தவர். எந்த ஆபத்திலும் கலங்காத மனசை உடையவர். ஆனால் மகாராஜா என் சுபாவத்தை நன்றாய் அறிந்தவர், எந்த ஆபத்திலும் கலங்காத மனசை உடையவர், மகா பராக்கிரமசாலி. அப்படிப்பட்டவர் எப்பொழுதும் போல் என்னை கண்டவுடன் ஏன் சந்தோஷப்படவில்லை? இதை மாத்திரம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேனோ என்று கவலைப்பட வேண்டாம். தங்களுக்கு எதிரில் இன்னும் ஒரு தரம் சொல்லுகிறேன். ஜடை மரவுரி மாந்தோல் முதலியவைகளை தரித்துக் கொண்டு வனத்தில் வசிக்கிறேன். மகாராஜா என் ஹிதத்தையே தேடுகிறவர், எனக்கு ஆச்சாரியர், என் பிதா. தாங்கள் செய்த உபகாரத்தை மறக்காதவர், என்னை காப்பாற்றும் அரசன். என் பிதா தாங்கள் செய்த உபகாரத்தை மறக்காதவர், என்னை காப்பாற்றும் அரசன். அவர் என்னை எவ்விதமாய் கட்டளையிட்டாலும் நான் அதை விசாரிக்காமல் பிரியத்துடன் நிறைவேற்ற கடமைப்பட்டவன் அல்லவா? ஒன்று மாத்திரம் என் மனசை புண்படுத்துகிறது. மகாராஜா பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டியதை குறித்து என்னை நேரில் ஏன் உத்தரவு செய்யவில்லை? எனக்கு வருத்தம் உண்டாகுமோ என்ற காரணத்தால் நேரில் சொல்லவில்லை என்றால், பரதன் எனக்கு சகோதரன் அல்லவா? அவனிடத்தில் என்னை காட்டிலும் பிரீதி வைத்திருப்பவர்கள் யார்? நான் ஜனக மகாராஜனுடைய சபையில் பரமசிவனுடைய வில்லை முறித்து சீதையை அடைந்த போது பரதன் தனக்கு வேண்டுமென்று அவளை விரும்பி இருந்தால் பரம சந்தோஷத்துடன் கொடுத்திருக்க மாட்டேனா? அவனை திருப்தி செய்யும் விஷயத்தில் இந்த ராஜ்யமும் ஐஸ்வர்யங்களும் என் உயிரும் எனக்கு ஒரு பொருட்டாகாது. அப்படி இருக்க அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டுமென்று எனக்கு பிதாவாயும் அரசனாயும் இருப்பவர் தானே உத்தரவு செய்திருக்கிறார். அவர் தங்களுக்கு செய்த பிரதிஜையை நிறைவேற்றுவது என் கடமை. தங்களுடைய இஷ்டமும் அப்படியே இருக்கிறது. இவ்வளவு காரணங்கள் போதாதா? ஐயோ, மகாராஜா கண்ணீர் பெருக பூமியை பார்த்த வண்ணமே இருக்கிறாரே, அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தும்படி பிரார்த்திக்கிறேன். இப்பொழுதே மகாராஜாவின் ஆக்ஞைப்படி அநேக தூதர்கள் அதிவேகமாய் செல்லும் குதிரைகளின் மேல் கேகய மகாராஜாவின் நகரத்திற்கு சென்று பரதனை அழைத்து வரட்டும். நான் இதோ இங்கிருந்தபடியே தண்டகாரண்யத்திற்கு போய் அங்கே 14 வருஷங்கள் வசிக்கிறேன். என் பிதாவின் கட்டளையை பற்றி ஆலோசிப்பேனா என்றார். ராமன் சொன்ன சொல் தவறாதவர். ஆகையால் அவர் காட்டிற்கு புறப்பட போவது நிச்சயம் என்று கைகேயி மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை சீக்கிரப்படுத்தினாள். நீ சொல்வது சரி. பரதனை அவனுடைய அம்மான் வீட்டிலிருந்து அழைத்து வருவதற்காக தூதர்கள் வேகமான குதிரைகளின் மேல் இப்போதே செல்லட்டும். வனத்திற்கு போக வேண்டும் என்று இவ்வளவு ஆவலாயிருக்கிற நீ இங்கே தாமசிப்பது தகுதியல்ல. ஆகையால் நீ இங்கிருந்து சீக்கிரமாக வனத்திற்கு போ. மகாராஜா வெட்கத்தால் உன்னுடன் நேரில் பேசவில்லையே தவிர வேறில்லை. நீ அதை பற்றி வருந்த வேண்டாம். இந்த நகரத்தை விட்டு நீ காட்டிற்கு புறப்பட்டால் ஒழிய அவர் ஸ்நானம் செய்ய மாட்டார், புஜிக்கவும் மாட்டார் என்றாள். இந்த கோரமான வார்த்தையை கேட்டவுடன் தசரதர் திடுக்கிட்டு பயந்து, ஐயோ, இதென்ன அநியாயம், இந்த அபவாதத்தையும் நான் கேட்க வேண்டியிருக்கிறதா என்று துக்கத்தால் மூர்ச்சையடைந்து தான் உட்கார்ந்திருந்த தங்கக்கட்டிலின் மேல் விழுந்தார். ராமன் சமீபத்தில் ஓடி அவரை தூக்கி எடுத்தார். சவுக்கால் அடிக்கப்பட்ட உத்தமமான குதிரையைப் போல் துஷ்டையான கைகேயின் குரூர வார்த்தைகள் அவரை அதிசீக்கிரமாக வனத்திற்கு போகும்படி துரத்தின. ஆனால் அவருக்கு கொஞ்சமும் வருத்தம் உண்டாகவில்லை. அம்மா,
நான் ஐஸ்வர்யத்தில் ஆசை வைத்தவன் என்று தாங்கள் எண்ணுவது நியாயமா? இந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களை வசப்படுத்திக் கொண்டு அரசாள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எள்ளளவும் கிடையாது. பரதன் வரும் வழியில் நான் இங்கே வசித்திருந்தால் அவனுக்கு என்னிடத்தில் இருக்கும் பக்தியால் ஒருவேளை தனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று எனக்கே கொடுத்துவிடலாகாதா என்ற உத்தேசத்துடன் இங்கே இருக்கிறேன் என்று தாங்கள் சந்தேகப்படுவது போல் தோன்றுகிறது. தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு நோக்கமில்லை. மனத்திற்கும் ரிஷிகளைப் போல் லோக விஷயங்களில் பற்றில்லாதவன். இது தங்களுக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கட்டும். என்னால் மகாராஜாவிற்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடுமானால் என் உயிரை கொடுத்தாவது அதை செய்வேன் என்று நம்ப வேண்டும். பிதாவுக்கு சுசுரூஷை செய்வதையும் அவருடைய வார்த்தைப்படி நடப்பதையும் விட சிரேஷ்டமான தர்மம் வேறு உண்டோ? மகாராஜா உத்தரவு செய்யாவிட்டாலும் தாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கோரமான வனத்தில் 14 வருஷங்கள் சந்தோஷமாய் வசிக்க மாட்டேனா? சகல விஷயங்களிலும் என்னை அதிகாரம் செய்வதற்கு தங்களுக்கு சுவாதீனம் இருக்க, தங்களுடைய ஆக்ஞையை சிரசால் வகித்து நடக்கிறவன் நான் இருக்க, இந்த அல்ப விஷயத்தை மகாராஜாவினிடத்தில் தாங்கள் யாசித்ததை பார்த்தால் பெருந்தன்மை, சத்தியம் முதலிய உத்தம குணங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடும் என்ற எண்ணமே தங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். என் தாயிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு சீதையை சமாதானப்படுத்திவிட்டு வனத்திற்கு புறப்பட்டு போகிறேன். அதுவரையில் பொறுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த ராஜ்யத்தை பரதன் ஆளும்படியும் அவன் என் பிதாவுக்கு குறைவில்லாமல் சுசுரூஷை செய்யும்படியும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது. நமது முன்னோர்கள் அனுஷ்டித்து வந்த தர்மம் இதே என்றார். இதை கேட்டு தசரதர் தாங்க முடியாத துக்கத்தால் மோதப்பட்டு கண்ணீர் தாரை தாரையாக பெருக வாய்விட்டு அலறினார். பிறகு ராமன் சோகத்தால் பிரஜையற்றிருந்த தன் பிதாவின் பாதங்களையும் துஷ்டையான கைகேயின் பாதங்களையும் தொட்டு நமஸ்கரித்து பிரதட்சிணம் செய்து அந்த புறத்திலிருந்து வெளியே வந்தார். அப்போதும் அவருடைய முககாந்தி குறையவே இல்லை. அங்கே தன் மித்திரர்களை கண்டு அவர்களையும் அழைத்துக் கொண்டு தன் அரண்மனையை நோக்கி சென்றார். லக்ஷ்மணர் மகா கோபத்தால் சீறிக்கொண்டு கண்ணும் கண்ணீருமாய் ராமனை பின்தொடர்ந்தார். சிரேஷ்டமான பதார்த்தங்கள், மங்கள பதார்த்தங்கள், தேவாலயங்கள், நாற்சந்திகள் முதலியவைகளை பிரதட்சிணமாக போக வேண்டியதென்ற தர்மசாஸ்திரப்படி தன் அபிஷேகத்திற்காக சித்தமாக வைத்திருக்கும் பதார்த்தங்களை பிரதட்சிணமாக சென்று அவைகளை கண்ணெடுத்து பாராமல் இவைகளாலே பரதனுக்கு இப்போது அபிஷேகம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மெல்ல மெல்ல சென்றார். எப்பொழுதும் அழியாத பிரகாசம் உள்ளதாய் எல்லாருக்கும் பிரியத்தை கொடுக்கும் சந்திரனுடைய அழகை ராத்திரி எப்படி குறைக்காதோ அப்படி நித்தியானந்த சுரூபியான லோகநாதனுடைய ஒப்பில்லாத காந்தியானது பட்டாபிஷேகம் நடக்காமல் ராஜ்யத்தை இழந்ததால் கொஞ்சமும் குறையவே இல்லை. இந்த பூமண்டலத்திற்கு ராஜாவாய் இருப்பதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு வனத்திற்கு போக விரும்பின ராமனுடைய மனஸ் சகல சுகதுக்கங்களையும் சமமாக பார்த்து அவைகளால் கலக்கத்தை அடையாத மகா யோகிகளுடைய மனசை போல் நிர்மலமாய் இருந்தது. வெண்குடை, சாமரங்கள் முதலிய ராஜ்ய அலங்காரங்களை வேண்டாம் என்று தடுத்துவிட்டு கால்நடையாய் தன் மித்திரர்களையும் பட்டணத்து ஜனங்களையும் நிறுத்திவிட்டு பிறர்படும் துக்கத்தை பார்ப்பதால் தனக்குண்டாகும் துக்கத்தை மனசில் அடக்கிக் கொண்டு இந்திரியங்களை சிதறவிடாமல் தன் தாயிடத்தில் அந்த துக்க சமாச்சாரத்தை தெரிவிக்க அவளுடைய அரண்மனையில் பிரவேசித்தார். அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் லட்சுமி சமேதராகவும் சத்தியம் தவறாதவராயிருக்கும் ராமனுடைய முகத்திலாவது நடத்தையிலாவது யாதொரு மாறுதலையும் காணவில்லை. சரத்காலத்தில் உதித்த சந்திரனுடைய தேஜஸ் எப்படி குறையாதோ அப்படி தனக்கு சுபாவமாயுள்ள சந்தோஷத்தை ராமன் கொஞ்சமாவது இழக்கவில்லை. சுகதுக்கங்களால் கலங்காதவரும் மகா கீர்த்திமானும் அப்படிப்பட்ட கஷ்டதசையிலும் சகல பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவருமான ராமன் மதுரமான வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் மரியாதை செய்து தன் தாயின் அந்தப்புறத்தில் பிரவேசித்தார். உத்தம குணங்களில் அவருக்கு சமமானவரும் மகா பராக்கிரமசாலியுமான லக்ஷ்மணர் தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு பின் சென்றார். தனக்கு அபிஷேகம் நடக்கப் போகிறதென்பதை பற்றி அங்கே சந்தோஷித்துக் கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து ராமன், ஐயோ, இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் மித்திரர்களுக்கு மகா துக்கத்தையும் இன்னும் அநேக கஷ்டங்களையும் உண்டு பண்ணும் சமாச்சாரத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறதே. இந்த சமயத்தில் நானும் என் முகத்திலாவது நடத்தையிலாவது கொஞ்சமாவது துக்கக்குறியை காட்டினால் அவர்கள் துக்கத்தை தாங்க முடியாமல் இறந்து போவார்கள் என்று நினைத்து யாதொரு விகாரத்தையும் அடையவில்லை. வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 20. கௌசல்யை ராமனை தடுத்தது.
ராமன் கைகேயின் அந்தப்புறத்திலிருந்து கைகூப்பிக் கொண்டு வெளியில் வருகையில் அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாம் பரிதாபமாக துக்கிக்க ஆரம்பித்தார்கள். தன் பிதா சொல்லாமல் இருக்கும் போதே அந்தப்புறத்தில் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் குறைவில்லாமல் ராமன் செய்து வந்தாரே, லோகத்தில் சகல பிராணிகளும் அடைய வேண்டிய வஸ்துவாயும் அதை அடைவதற்கு மார்க்கமாயும் இருக்கும் ராமன் இன்றைக்கு காட்டிற்கு துரத்தப்பட போகிறாரே, பிறந்தது முதல் கௌசல்யனிடத்தில் எந்த பக்தி விசுவாசம் மரியாதையுடன் சுசுரூஷை செய்கிறாரோ அதற்கு குறைவில்லாமல் நம்மிடத்திலும் சுசுரூஷை செய்து வருகிறார் அல்லவா. பிறர் தன்னை கடுமையாக பேசினாலும் தான் கோபிக்கிறதில்லை, கோபத்தை உண்டாக்கக்கூடிய செய்கையை செய்கிறதும் இல்லை. கேவலம் ஆக்கிரகத்தால் கோபிக்கிறவர்களை மதுரமாய் பேசி சமாதானம் செய்துவார். அப்படிப்பட்ட ராமன் இன்றைக்கு காட்டிற்கு துரத்தப்படுகிறார். நமது ராஜா கேவலம் புத்தி இல்லாதவர். சகல பிராணிகளுக்கும் ஆதாரமாயிருக்கும் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு அதனால் சகல லோகத்திற்கும் நாசத்தை உண்டு பண்ணப் போகிறார் அல்லவா என்று கன்றை விழுந்த பசுவை போல் வாய்விட்டு கதறி மகாராஜாவை நிந்தித்தார்கள். அப்படி அந்தப்புறத்தில் உண்டான பயங்கரமான அழுகை குரல் தசரதருடைய செவியில் விழ புத்திரனை விட்டு பிரிந்த சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்தவர் உட்கார்ந்த இடத்திலேயே வெட்கத்தாலும் துக்கத்தாலும் மூர்ச்சையடைந்தார். அங்கிருந்து வெளியில் போய்க் கொண்டிருக்கும் ராமனும் அந்த அழுகையை கேட்டு மிகவும் வருத்தமடைந்து அவர்களுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய வழியில்லாததால் அதை தான் அதிகப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும் என்று தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு யானையைப் போல் பெருமூச்சு விட்டுக் கொண்டு இந்திரியங்களை சிதறவிடாமல் லக்ஷ்மணனுடன் தன் தாயின் அந்தப்புறத்தை சேர்ந்தார். அங்கே வாசலில் இருந்த காவல்காரர்கள் தலைவர் மிகவும் வயசென்றவர். இன்னும் அநேகர்கள் தன்னை பூஜிக்க கையில் பிரம்புடன் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் எல்லோரும் ராமனை பார்த்தவுடன் அதிவேகமாக எழுந்திருந்து ஜெய ஜெயா என்று ஆசிர்வதித்தார்கள். முதற்கட்டை தாண்டி இரண்டாவது கட்டில் மகாராஜாவால் பகுமானிக்கப்பட்டு வேதங்களில் கரை கண்ட பிராமணர்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அந்த வயசு முதிர்ந்தவர்களை நமஸ்கரித்து மூன்றாவது கட்டில் வயசென்ற ஸ்திரீகளும் கன்னிகளும் காவல் இருப்பதை கண்டார். அவர்கள் ராமனை சந்தோஷத்துடன் ஆசிர்வதித்து உள்ளே சென்று அவருடைய வரவை கௌசல்யக்கு தெரிவித்தார்கள். அவள் ராமனுடைய க்ஷேமத்திற்காக ராத்திரி முழுவதும் நியமத்துடன் இருந்து விடியற் காலையில் மகாவிஷ்ணுவை விதிப்படி பூஜித்துக் கொண்டிருந்தாள். எப்போதும் விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கும் அந்த ராஜமகிஷி வெண்பட்டை தரித்துக் கொண்டு சகல மங்கள பதார்த்தங்களுடன் பிராமணர்களால் அக்னியில் மந்திரங்களுடன் ஹோமம் செய்வித்துக் கொண்டிருந்தாள். அங்கே தேவ பூஜைக்காக தயிர், அக்ஷதை, நெய், மோதகங்கள், ஹவிஸ், பொறி, வெண்மையான மாலைகள், பாயசம், எள்ளன்னம், சமித்துகள், பூர்ணகும்பம் முதலிய பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்தன. தன் புத்திரனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படி விசேஷ நியமத்துடன் கௌசல்ய தேவதைகளை குறித்து ஜலத்தால் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தாள். எப்போதும் விரதங்களையே அனுஷ்டிப்பதால் அவளுடைய தேகம் இழைத்திருந்தாலும் அவளுடைய காந்தி தேவதைகளின் காந்தியைப் போல் இருந்தது. வெகுநாளாய் காணாத தன் அருமை குழந்தை தன் அந்தப்புறத்திற்கு வருவதைக் கண்ட ஆனந்தமடைந்து பெண்குதிரை தன் குட்டியைக் கண்டு தாவுவதைப் போல் ராமனை எதிர்கொண்டு சென்றாள். ராமன் தன் தாயை பிரதட்சிண நமஸ்காரம் செய்து நின்றார். கௌசல்யை தன் புத்திரனை பிரியத்தோடு ஆலிங்கனம் செய்து உச்சி முகந்து அவரிடத்தில் இருக்கும் ஆசையால் அவருக்கு பிரியமாகவும் ஹிதமாகவும் இருக்கும் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாள். வயசில் முதிர்ந்தவளாகவும் தர்மவான்களாகவும் மகாத்மாக்களவாகவும் இருக்கும் உன் முன்னோர்களான ராஜ ரிஷிகளைப் போல தீர்காயுசையும் விசேஷ கீர்த்தியையும் குலதர்மத்தையும் அடைய கடவாய். உன் பிதா செய்த பிரதிஜையை தவறாதவர். உன்னிடத்தில் சொன்னபடி உன்னை இன்றைக்கே யுவராஜாவாக அபிஷேகம் செய்யப் போகிறார். அவர் சகல தர்மங்களையும் அறிந்தவர் அல்லவா என்று அவரை ஆசனத்தில் உட்காரச் சொல்லி அங்கேயே போஜனம் செய்ய வேண்டும் என்றாள். அவர் சுபாவத்தில் வணக்கமுள்ளவரானதாலும் கௌசல்யனிடத்தில் அதிக பக்தி வைத்திருந்ததாலும் அவளால் கொடுக்கப்பட்ட ஆசனத்தில் உட்காருவதற்கு பதிலாக அதை தொட்டு கைகளை கூப்பிக்கொண்டு கொஞ்சம் வெட்கத்துடன், அம்மா, தங்களுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் விசேஷ துக்கத்தை கொடுக்கும் ஒரு பெரிய பயம் சம்பவித்திருக்கிறது. மகாராஜா என் அபிஷேகத்தை நிறுத்திவிட்டு பரதனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்யப் போகிறார். என்னை 14 வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் வசிக்கும்படி ஆக்ஞாபித்திருக்கிறார். இப்போதே இங்கிருந்து புறப்பட்டு போகிறேன். தங்களிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொள்ளவே வந்திருக்கிறேன். மனுஷ்ய சஞ்சாரமில்லாத வனத்தில் தேன், கிழங்கு, பழங்கள் முதலிய பதார்த்தங்களை புஜித்துக் கொண்டு மாம்சத்தை விலக்கி தபஸ்வியாய் வசிக்கப் போகிறேன். எனக்கு ரத்னங்கள் இழைத்த இந்த ஆசனத்தால் என்ன ஆக வேண்டியிருக்கிறது? இப்போது விஷ்டரம் என்ற ஆசனத்தை உபயோகிக்க வேண்டிய சமயம் அல்லவா என்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் காட்டில் சால விருட்சத்தின் கிளை கோடாலியால் வெட்டி தள்ளப்பட்டது போலும், தேவலோகத்தில் இருந்த தேவதை பூமியில் தள்ளப்பட்டது போலவும் கௌசல்யை பிரஜையற்று தரையில் விழுந்தாள்.
ஒரு நாளும் துக்கத்தை அனுபவிக்காத தன் தாய் அடையற்ற வாழை மரம் போல் கீழே விழுந்ததைக் கண்டு ராமன் சமீபத்தில் ஓடி தூக்கி எடுத்து அதிக பாரத்தை சுமந்து சிரமபாரிகாத்திற்காக கீழே விழுந்து புரண்ட எழுந்த பெண்குதிரையைப் போல் புழுதி படிந்த அவளுடைய தேகத்தை கைகளால் தடவி கொடுத்தார். பிறகு அவள் பிரக்ஞை தெளிந்து அதுவரையிலும் சுகத்தையே அனுபவித்து வந்ததாலும் துக்கத்தை அனுபவிக்காதவளாலும் லக்ஷ்மணன் கேட்டுக் கொண்டிருக்கையில் ராமனை பார்த்து, குழந்தாய், நீ எனக்கு புத்திரனாய் பிறக்காதிருந்தால் இவ்வளவு துக்கம் உண்டாயிருக்காது. மலடிக்கு புத்திரன் இல்லை என்ற துக்கம் ஒன்றை தவிர வேறில்லை. எனக்கு புத்திரன் பிறந்தும் அவனை விட்டு பிரிவதால் புத்திரனை பெற்று வளர்த்த துக்கமும் அவனை விட்டு பிரிந்த துக்கமும் பிறகு பிள்ளை இல்லாத மலடியை அனுபவிக்கிற துக்கமும் நேர்ந்திருக்கின்றன. மலடியின் கஷ்டம் கேவலம் மனசை பற்றினது. நான் அனுபவிக்கும் கஷ்டமோ தேகம், இந்திரியங்கள், மனசு எல்லாவற்றையும் பற்றினது. நான் இந்த பூமண்டல சக்கரவர்த்தியான அயோத்தியாபதியின் பட்டமகிஷி. ஆனால் அதற்கு தகுந்தபடி ஐஸ்வர்யம், ஆபரணங்கள், அதிகாரம் முதலியவை எனக்கில்லை. என் பர்த்தாவும் என்னிடத்தில் விசேஷ பிரீதி வைக்கவில்லை. நீ பிறந்தது முதல் அவருக்கு உன்னிடத்தில் இருக்கும் பிரீதியால் நான் அவ்விரண்டு சுகத்தையும் அடையலாம் என்று இதுவரையிலும் ஜீவித்திருந்தேன். இனிமேல் இதைவிட அதிக துக்கத்தை சம்பவிக்க வேண்டியிருக்குமே. நான் சுபாவமாய் அனுபவிக்க வேண்டிய சுகமில்லாமல் இருப்பதும் தவிர என்னைப் போல சுதந்திரர்களாய் இல்லாமல் கேவலம் சக்கலயுக்திகளாய் இருப்பவர்கள் என் பர்த்தாவின் மனசை கலைத்து அவருக்கு என்னிடத்தில் இருக்கும் பிரீதியை குறைக்கும்படியான குரூர வார்த்தைகளை இனிமேல் சொல்வார்கள். ஆனால் இதுவரையில் சொல்லாமல் இருந்தார்களா? இதுவரையில் ஜாடையாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் ஸ்பஷ்டமாக என்னை பார்த்து கோபத்தால் என் பர்த்தாவின் முன் நிற்காதே, போ என்பார்கள். பரிகாசமாக மலடிக்கு உற்சவங்களும் சந்தோஷமும் எதற்கு என்பார்கள். சக்கரவர்த்தி என் கிரகத்தில் இருக்கும் போது அசூயையை கொண்டு அவரை பலாத்காரமாக, இங்கே உனக்கென்ன காரியம், என் அந்தப்புறத்திற்கு போவோம் வா என்று இழுப்பார்கள். இவர்களுடைய பிறப்பையும் ஸ்திதியையும் யோகியதையும் யோசித்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்ல துணிவார்களா? இப்போது எனக்கு நேரிட்ட கௌரவ குறைவையும் கஷ்டத்தையும் பார்த்தல்லவா அப்படி பேச தைரியம் உண்டாகும். ஸ்திரீகளுக்கு இதைவிட கஷ்டம் உண்டோ? என் துக்கத்திற்கும் அழுகைக்கும் முடிவே கிடையாது, சொல்லவும் முடியாது. மகா பராக்கிரமசாலியாய் மூத்த புத்திரனாய் அடுத்தபடியில் மகாராஜாவாக போகிற நீ இருக்கும்போதே இப்படிப்பட்ட துக்கங்கள் எனக்கு நேர்கின்றன. நீயும் இங்கே இல்லாவிட்டால் கேட்பானேன்? அதைவிட நான் பிராணனை விடுவது நல்லது. பிரதிதினமும் என் பர்த்தாவால் அவமதிக்கப்படுகிறேன். நான் மற்றவர்களை விட மேன்மையான பதவியில் இருக்க வேண்டியது. ஆனால் இப்பொழுது கைகேயின் வேலைக்காரிகளுக்கு சமமாக நடத்தப்படுகிறேன். நன்றாய் யோசித்தால் அவர்களுக்கும் கீழ்ப்பட்டவள். ஏனென்றால் அவர்கள் கைகேயின் பிரியத்திற்கு பாத்திரர்கள் அல்லவா? இதுவரையில் எவனாவது எனக்கு சுசுரூஷை செய்து வந்து என்னிடத்தில் பிரியமாய் பேசிக் கொண்டிருந்தால் அவனும் கைகேயின் புத்திரன் என்ன செய்து விடுவானோ என்று பயந்து இனி என்னிடத்தில் பேசவே மாட்டான். கைகேயிக்கு எப்போதும் என்னிடத்தில் கோபம். என் விஷயமாய் கடுமையான வார்த்தைகள் அவளுடைய வாயில் வறுமையை ஒழிய வேறில்லை. இப்படிப்பட்ட கஷ்டமும் நேர்ந்து விட்டால் சொல்ல வேண்டுமோ? அவளுடைய முகத்தை பார்க்க நான் எப்படி சகிப்பேன்? நீ பிறந்த இந்த 17 வருஷங்களாய் எவ்வளவோ கஷ்டங்களை பொறுமையுடன் அனுபவித்து வந்தேன். நீ சீக்கிரம் யுவராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவாய். அப்பொழுதாவது எனக்கு சுகம் நேருமென்றல்லவா? இனிமேல் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் அற்று சக்களத்திகளின் குரூரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தேகம் இழைத்து அவர்கள் செய்யும் அவமானங்களை வெகு காலம் பொறுக்க முடியுமா? அந்த துக்கத்திற்கு முடிவு கிடையாதல்லவா? எனக்கோ பால்யமும் பலமும் அழகும் சென்று விட்டன. இனிமேல் மகாராஜாவுக்கு என்னிடத்தில் பிரீதி உண்டாக காரணமில்லை. பூர்ணச்சந்திரனைப் போல காந்தியுள்ள உன் முகத்தை பார்க்காமல் மகாதீனமான பிழைப்பை பிழைக்க என்னால் முடியாது. வேறொன்றும் ஆச்சரியமில்லை. கணக்கில்லாத விரதங்களை அனுஷ்டித்து தேவதைகளை பூஜித்து உபவாசங்களை செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து வந்தேன். எல்லாம் வீணாயிற்றல்லவா? என் பாக்கியம் அவ்வளவுதான். மழைக்காலத்தில் பெரிய நதியில் திடீரென்று வெள்ளம் பெருகி வந்தால் எப்படி கரைகள் உடையுமோ அப்படி எனக்கு திடீரென்று சம்பவித்த இந்த மகா துக்கத்தால் என் ஹிருதயம் பிளக்காமல் கெட்டியாயிருப்பதை பார்த்தால் அதற்கு நாசமில்லையோ? இவ்வளவு துக்கங்களையும் சகிக்கும் என் தேகம் இரும்பால் செய்யப்பட்டதோ? இதனால் மனுஷர்களுக்கு ஏற்பட்ட காலத்திற்கு முன் மரணம் நேராதென்பது நிச்சயம் என்று தோன்றுகிறது. எனக்கு சாவே கிடையாதா? அல்லது யமலோகத்தில் எனக்கு இடமில்லையா? சிம்மம் அழுது கொண்டிருக்கும் பெண்மானை தூக்கி கொண்டு போவது போல யமன் என்னை இந்த க்ஷணமே கொண்டு போக மாட்டானா?
நமக்கு ஏற்பட்ட காலத்திற்கு முன் நமது இஷ்டப்படி மரணம் நேரும் என்றிருந்தால் கன்றை விட்டு பிரிந்த பசுவைப் போல உன்னை விட்டு பிரிந்து உயிரோடு இருப்பதை விட இப்போதே எவனுடைய கிரகத்திற்கு செல்வேன். ஐயோ, என் புத்திரனுக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்று நான் செய்த விரதங்களும் தானங்களும் தியானங்களும் பூஜைகளும் உபர்நிலத்தில் விதைத்த தானியத்தை போல் வீணாயிற்றல்லவா? எல்லாவற்றையும் விட இது அதிக துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நீ வனத்திற்கு போனபின் நான் இங்கே என்ன செய்வேன்? நானும் உன்னுடன் வனத்திற்கு வருகிறேன். தேகத்தில் பலமற்று வயசென்ற பசு தான் விசேஷ பிரீதி வைத்திருக்கும் கன்றை பின்தொடருமே அன்றி அதை விட்டு பிரிந்திருக்குமா என்று அந்த மகா துக்கத்தை பொறுக்க முடியாமல் ராமனை பார்த்து அநேக விதமாய் பிரலாபித்தாள். பிறகு அவரை விட்டு பிரிவதாலும் சக்கலத்திகளாலும் தனக்கு இனிமேல் சம்பவிக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்தும் ராமன் சத்தியம் என்ற பாசத்தால் கட்டப்பட்டு அவைகளை தீர்க்க முடியாமல் இருப்பதை யோசித்தும் பெண் கிண்ணறி பட்சியானது தன் குஞ்சி வேடனுடைய வலையில் கட்டப்பட்டு தவிப்பதை பார்த்து கதறுவது போல் வாய்விட்டு அழுதாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 21. ராமன் கௌசல்யக்கு சமாதானம் செய்தது. அப்படி பிரலாபிக்கும் கௌசல்யை நோக்கி லக்ஷ்மணர் மிகவும் வருத்தத்துடன் அந்த சமயத்திற்கு தகுந்தபடி பின்வருமாறு சொன்னார். அம்மா, ராமன் ஒரு ஸ்திரீயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு போவது எனக்கும் யுக்தமாக தோன்றவில்லை. நான் கைகேயின் வார்த்தையால் போகவில்லை, மகாராஜாவின் உத்தரவால் போகிறேன் என்றால் மகாராஜாவோ மிகவும் வயசென்றவர், இந்திரிய சுகங்களில் ஆசையை விளக்க முடியாதவர். ஆனால் பரிசுத்தனை இந்திரியங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இப்போது அவர் ஸ்திரீயின் இடத்தில் அளவற்ற ஆசையை விஸ்தரிக்கிறார். ஆகையால் அவருடைய புத்தி விபரீதமாய் இருக்கிறது. இது நியாயம், இது அந்நியாயம் என்ற விவேகம் கிடையாது. தான் மிகவும் பிரீதி வைத்த ஒரு ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லையற்ற அதிகாரத்தையுடைய ஒரு மகாராஜா என்னதான் சொல்ல மாட்டார், என்னதான் செய்ய மாட்டார்? ராமனிடத்தில் எந்த குற்றத்தையாவது தோஷத்தையாவது கண்டு காட்டிற்கு அனுப்பியிருக்க கூடாதா என்றால் ராமன் ராஜ்ய துரோகம் முதலிய குற்றங்களை செய்தாரா அல்லது கோரமான பாபங்களை செய்தார் என்று சொல்ல முடியுமா? ராமனுக்கு பரம சத்ருவாயிருந்தாலும் அல்லது ஏதாவது அபராதம் செய்து அதனால் ராமனால் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் ராமனை பற்றி அவர் இல்லாத இடத்திலும் சுதோஷத்தை கற்பிக்கக்கூடிய மனுஷனை நான் இந்த லோகத்தில் காணேன். அப்படி இருக்க ராமனுக்கு எதிரில் எவனாவது சொல்ல துணிவானா? இது நான் அனுமானமாக சொல்லும் விஷயமல்ல, பிரத்யட்சமாக எல்லோருக்கும் தெரிந்ததே. ராமன் தேவதைகளைப் போல சுத்தர், மனோவா காயங்களால் எப்போதும் நியாயமான வழியிலேயே நடப்பவர், பிரஜைகளின் இஷ்டத்தை அனுசரிக்கிறவர், பெரியவர்களால் பழக்கப்பட்டவர், இந்திரியங்களை அடக்கினவர், கைகேயி முதலிய சத்துருக்களுக்கும் பிரியமானவர், தர்மஸ்வரூபி. மேற்சொன்ன குணங்கள் இல்லாவிட்டாலும் சகல தோஷங்கள் இருந்தாலும் மூத்த புத்திரன் என்ற காரணத்தினாலேயே ராஜ்யத்தில் இருந்து விலக்கத்தகாதவர். அப்படி இருக்க தர்மத்தை அனுஷ்டிக்கும் எந்த மனுஷனாவது யாதொரு காரணம் இல்லாமல் அவரை ராஜ்யத்திலிருந்து துரத்துவானா? அது போகட்டும், மகாராஜாவின் பால்யம் திரும்பி இருக்கிறது, காம பரவசராயிருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய வார்த்தையை ராஜநீதியை இருந்த எந்த புத்திரனாவது கவனிப்பானா? ஆகையால் அண்ணா, இந்த விஷயம் பிறருக்கு தெரிவதற்கு முன் இந்த ராஜ்யத்தை சுவாதீனப்படுத்திக் கொள்ளும். நான் வில்லை கையில் எடுத்து தங்களுடைய பக்கத்தில் நின்று கொண்டு தங்களை காப்பாற்றும் பொழுது கொல்ல வந்த யமனை ஒருவேளை மீறி ஜெயிக்கலாமே ஒழிய எவனாவது நம்மை மீற முடியுமா? நமது சமீபத்தில் வர முடியுமா? இந்த அயோத்தியா பட்டணத்தில் உள்ள எல்லோரும் திரண்டு நம்மை எதிர்த்தாலும் கூர்மையான பானங்களால் இந்த நகரத்தை மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் செய்ய மாட்டேனா? பரதனுக்கு மித்திரர்களாயிருந்தாலும் அல்லது அவனுக்கு ஒத்தாசை செய்ய வந்தவர்களாயிருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் ஒரு நொடியில் நாசம் செய்கிறேன். கொட்டினால் தேள், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி அல்லவா? ஏழையை கண்டால் மோழையும் பாயும் அல்லவா? நமது பிதா கைகேயியால் தூண்டப்பட்டு நமது சத்துருக்களுக்கு சகாயம் செய்தால் அந்த துஷ்டனை ஏன் கொல்லக்கூடாது? ஏன் சிறையில் வைக்கக்கூடாது? எல்லையற்ற கர்வத்தை அடைந்து இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்ற விவேகம் இல்லாமல் கற்ற வழியில் நடப்பவர் நமக்கு குருவானாலும் பிதாவானாலும் சிக்ஷிக்க வேண்டியதென்று தர்க்க சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன. உமக்கு தர்மமாய் கிடைக்க வேண்டிய இந்த ராஜ்யத்தை என்ன காரணங்களால் இவர் கைகேயிக்கு கொடுக்க துணிந்தார்? சகல சைன்யங்களால் உம்மை ஜெயித்து துரத்தி விடலாம் என்றா? அல்லது கைகேயிக்கு முன் கொடுத்த வரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்திலாலா? அவ்விரண்டும் இங்கே செல்லாது. உம்மையும் என்னையும் விரோதித்துக் கொண்டு பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க இவருக்கு என்ன சக்தி? அம்மா, ராமன் என் சகோதரர், எனக்கு பூஜ்யர். நான் அவரிடத்தில் வாஸ்தவமான
பிரீதி வைத்திருக்கிறேன். நான் பேசும் சத்தியத்தின் மேலும், நான் கையில் பிடித்திருக்கும் வில்லின் மேலும், நான் கொடுத்திருக்கும் தானங்களின் மேலும், நான் செய்திருக்கும் தேவ பூஜைகளின் மேலும் ஆணையிட்டுச் சொல்லுகிறேன். ராமன் பயங்கரமான காட்டிற்கு போனாலும் சரி, ஜொலிக்கும் நெருப்பில் குதித்தாலும் சரி, அவருக்கு முன்னால் என்னை அங்கே பார்க்கலாம். அம்மா, தாங்கள் அனுபவிக்கும் சோகத்தை என் வீரியத்தால் தீர்த்து விடுகிறேன். தாங்களும் என் அண்ணனும் என் பராக்கிரமத்தை இன்றைக்கு பார்க்கட்டும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு கௌசல்யை சோகத்தால் மனங்கலங்கி அழுது கொண்டு ராமனை பார்த்து, குழந்தாய், உன் தம்பி லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்ததல்லவா? இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை செய். பிதாவின் கட்டளையை நான் எப்படி மீறுவேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் இது உன் பிதா செய்த கட்டளை அல்ல, என் சக்கலத்தி கைகேயின் கட்டளை, மேலும் தர்ம விரோதமானது. அப்படியிருக்க அதை கேட்டு துக்கத்தால் தவிக்கும் என்னை அனாதையாய் விட்டு நீ காட்டிற்கு போவது நியாயமா? சகல தர்மங்களையும் நீ அறிந்தவன். உன் பிதாவின் ஆக்ஞையை நிறைவேற்றுவதென்ற தர்மத்தையும் அனுஷ்டிக்க விரும்புகிறாய். ஆனால் அதை காட்டிலும் மேலான தர்மம் ஒன்று இருக்கிறது, கேள். ஒருவனுக்கு லோகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தாய் மேலான வஸ்துவென்று தர்மசாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன. ஆகையால் நீ இங்கிருந்து கொண்டு எனக்கு சுசுரூஷை செய். இதைவிட சிரேஷ்டமான தர்மம் கிடையாது. முன்காலத்தில் காசியபர் இந்திரியங்களை அடக்கி தன் கிரகத்திலேயே இருந்து கொண்டு தன் தாய்க்கு விசேஷ சுசுரூஷை செய்து வந்தார். அந்த சிரேஷ்டமான தபசால் உத்தம லோகங்களை அடைந்து பிரஜாபதிகளில் ஒருவரானார். உனக்கு உன் பிதா எப்படியே அப்படியே நானும் உனக்கு. அவர் எப்படி பூஜ்யரோ அப்படியே நானும். நீ அவருடைய கட்டளையை எப்படி கீழ்ப்படிய வேண்டியதோ அப்படியே என் கட்டளையும் கீழ்ப்படிய வேண்டியது. நீ வனத்திற்கு போவது எனக்கு இஷ்டமில்லை. நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ இல்லாமல் எனக்கு சுகம் என்ன? உன்னை விட்டு நான் பிழைத்திருக்கவும் வேண்டுமா? உன்னுடன் இருந்து நான் புல்லை தின்று கொண்டிருந்தாலும் எனக்கு அது மேன்மை. நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நீ என்னை விட்டு காட்டிற்கு போனால் நான் உபவாசம் இருந்து பிராணனை விடுவேன். முன்காலத்தில் சமுத்திரம் தன் மாதாவிற்கு துக்கத்தை உண்டு பண்ணின அதர்மத்தால் பிரம்மஹத்யா செய்தவன் அடையும் நரகங்களை அடைந்தது போல் நீயும் இந்த லோகத்தில் சாஸ்வதமான துக்கத்தை அடைவாய் என்றாள். இப்படி மிகவும் பரிதாபமாக தன் தாய் பிரலாபிப்பதை கேட்டு தர்மாத்மாவான ராமன் தர்மத்தை அறிந்து, நான் என் பிதாவின் ஆக்ஞையையும் நிறைவேற்ற வேண்டியது, தங்களுடைய ஆக்ஞையும் நிறைவேற்ற வேண்டியது. ஆனால் இரண்டையும் ஒரே காலத்தில் அனுஷ்டிக்க முடியாது. மேலும் என் பிதாவின் கட்டளை முந்தினது, அதையே இப்போது நான் நிறைவேற்ற வேண்டியது. அதை மீற முடியாது. ஆகையால் நான் வனத்திற்கு போக வேண்டும். தங்கள் பாதங்களில் நமஸ்கரிக்கிறேன். தயவு செய்து அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதால் உன் மாதாவிற்கு துக்கத்தை உண்டு பண்ணலாமா என்றால், முன் காலத்தில் சகல தர்மங்களையும் அறிந்த கண்டு என்னும் அகரிஷி தன் தகப்பனுடைய கட்டளையால் ஒரு பசுவை கொன்றார். அவர் தபஸ்வி அல்லவா, ஞானி அல்லவா? நமது குலத்தில் சகரன் என்ற ஒரு மகாராஜா இருந்தார். அவர் தன் 60,000 புத்திரர்களையும் இந்த பூமி முழுவதையும் வெட்டும்படி ஆக்ஞாபித்தார். அவர்களும் தங்கள் பிதாவின் கட்டளையை நிறைவேற்றுகையில் சாம்பலாய் எரிக்கப்பட்டார்கள். அப்படி உயிரை கொடுத்தாவது பிதாவின் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டியது 14 வருஷங்கள் இருக்க 14 வருஷங்களே காட்டில் இருப்பது ஒரு பெரிய கஷ்டம் என்று எண்ணலாமா? பரசுராமர் தன் தாயான ரேணுகையை தன் பிதா ஜமதக்னியின் ஆக்ஞைப்படி கோடாலியால் வெட்டி கொன்றார். அப்படி இருக்க தங்களுக்கு சில காலம் துக்கத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்குமே என்று நான் யோசிக்கலாமா? இதைப்போல் தேவதைகளுக்கு சமமான இன்னும் பலர் தங்கள் பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்ய விரும்புகிறேன். இது நான் ஒருவன் மாத்திரம் அனுஷ்டிக்கும் தர்மம் அன்று. இதுவரையிலும் பிறர் அனுஷ்டிக்காததும் அல்ல. நான் இப்போது சொன்னவர்கள் அப்படியே பிதிர்வாக்கிய பரிபாலனம் செய்திருக்கிறார்கள். நமது முன்னோர்களால் இது ஒப்புக்கொள்ளப்பட்டது. சாதுக்கள் நடந்த வழியிலேயே நானும் நடக்கிறேன். இது லோகத்தில் எல்லோரும் அனுஷ்டிக்கும் சிரேஷ்டமான தர்மமே அல்லாது நான் புதிதாக கற்பித்ததல்ல. உனக்கு உபதிரவத்தை உண்டு பண்ண வேண்டுமென்ற எண்ணத்துடன் செய்கிறதும் அல்ல. பிதாவின் வார்த்தையை பரிபாலனம் செய்வதில் மாதாவிற்கு கொஞ்சம் துக்கத்தை உண்டு பண்ணும்படி நேர்ந்தாலும் அதனால் கெட்டவன் லோகத்தில் இதுவரையிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு, நன்றாய் பேசும் திறமையுள்ளவர்களுக்குள் சிரேஷ்டராயும் வில்லாளிகளுக்குள் நிகரில்லாதவராயும் இருக்கும் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, உனக்கு என்னிடத்தில் இருக்கும் எல்லையற்ற பிரீதியையும் உன் பராக்கிரமத்தையும் தைரியத்தையும் ஒருவராலும் தாங்க முடியாத தேஜஸையும் அறிவேன். சத்தியத்தின் ரகசியத்தையும் சாந்தியின் ரகசியத்தையும் அறியாமல் என் தாய் மிகவும் துக்கப்படுகிறாள். நீ தர்மத்தின் ரகசியத்தை அறிந்தும் இப்படி பேசுவது சரியல்ல. சத்தியம் தர்மத்தில் வேரூன்றி இருக்கிறது. ஆகையால் சகல புருஷார்த்தங்களிலும் தர்மமே முக்கியம்.
இப்போது என் மாதாவின் வார்த்தையை விட பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றுவதால் அந்த தர்மம் கிடைக்கும். தர்மத்தில் ஆசையுள்ளவன் தன் பிதாவிற்காவது மாதாவிற்காவது பிராமணர்களுக்காவது ஒரு விஷயத்தை பிரதிஜை செய்துவிட்டு பிறகு தவறுவானா? இப்போது என் பிதாவின் உத்தரவால் கைகேயி என்னை வனம் போகச் சொன்னாள். நான் அவருடைய ஆக்ஞையை மீற சக்தியற்றவன். ஆகையால் நமது தகப்பனாயிருந்தாலும் அவரை கொன்றுவிட்டு இந்த ராஜ்யத்தை ஆளுவோமே என்ற கேவலம் க்ஷத்திரியர்களுக்குரிய கிரூரமான புத்தியை விடு. நாஸ்திகர்களைப் போல தர்மத்திற்கு ஒவ்வாத நீதியை மாத்திரம் அனுசரிக்காதே. பிறருக்கு ஹிம்சையை உண்டு பண்ணும் தர்மத்தை அனுஷ்டிக்காதே. நான் நடப்பதை பார் என்று லக்ஷ்மணனிடத்தில் இருக்கும் மிகுந்த வாத்சல்யத்தால் சொல்லி மறுபடியும் கௌசல்யை நமஸ்காரம் செய்து கைகூப்பி, அம்மா, தாங்களும் நானும் சீதையும் லக்ஷ்மணனும் சுமித்ரையும் என் பிதாவின் ஆக்ஞைக்கு கீழ்ப்படிய வேண்டியது புராதன தர்மம். முதலில் அவர் உத்தரவு செய்தபடியால் அந்த பிரகாரம் 14 வருஷங்கள் வரையில் வனத்தில் வசித்து பிறகு எப்போதும் தங்களுடைய சமீபத்திலேயே இருந்து கொண்டு தங்களுக்கு சுசுரூஷை செய்கிறேன். முன்காலத்தில் யயாதி சக்கரவர்த்தி சொர்க்கத்திலிருந்து பூமியில் விழுந்து பிறகு சொர்க்கத்தை அடைந்தது போல நானும் சில காலம் கஷ்டத்தை அனுபவித்து என் பிரதிஜையை நிறைவேற்றி திரும்பவும் தங்களை தரிசிக்கிறேன். ஆகையால் தங்கள் துக்கத்தை அடக்கிக் கொண்டு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் க்ஷேமமாய் போய் திரும்பி வருவதற்கு வேண்டிய மங்கள காரியங்களை செய்ய வேண்டும். என் பிராணன் மேல் ஆணை வைத்து கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என் அபிஷேகத்திற்காக சித்தமாயிருக்கும் ஏற்பாடுகளை நிறுத்தி துக்கத்தை வெளியில் காட்டாமல் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் வனத்திற்கு போவதை அங்கீகரிக்க வேண்டும் என்றார். ராமன் இப்படி தர்மத்தை அனுசரித்தும் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமலும் ஒரே உறுதியாகவும் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு கௌசல்யை மூர்ச்சை அடைந்து பிறகு பிரஜை தெளிந்து, குழந்தாய், சரீர சம்பந்தத்தாலும் உன்னை பெற்று வளர்த்ததாலும் உன் பிதாவிற்கு சமமாக என்னை நீ பூஜிக்க வேண்டியது. சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை விட்டு நீ காட்டிற்கு போகக்கூடாது. நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். நீ இல்லாமல் இந்த லோகத்தில் நான் பிழைத்திருந்தென்ன? எதிர்லோகத்திலாவது சொர்க்கத்திலாவது ஆனந்தத்தை கொடுக்கும் மேலுலகங்களாவது நான் வசித்தும் என்ன சுகம்? இவையெல்லாம் உன் சமீபத்தில் ஒரு முகூர்த்தம் இருப்பதற்கு சமமாகுமா என்றாள். யானையை பிடிக்கிறவர்கள் ராத்திரி காலத்தில் பந்தங்களுடன் அது போகும் வழியில் நின்று தடுத்தாலும் அதற்கு கோபம் அதிகரிக்குமே ஒழிய தான் உத்தேசித்த மார்க்கத்திலிருந்து எப்படி திரும்பாதோ அப்படி தன் தாய் மிகவும் தீனமாய் பிரலாபிப்பதை கேட்டும் தர்ம மார்க்கத்தை விட்டு விலகும்படி நம்மை இன்னும் நிர்பந்திக்கிறார்களே என்று ராமனுக்கு மறுபடியும் கோபம் ஜொலித்தது. அவள் சோகத்தால் பிரஜையற்றிருப்பதையும் தன் தம்பி துக்கத்தால் தவிப்பதையும் பார்த்து தர்மத்தில் நாடின மனத்துடன் தர்மத்தை அனுசரித்து பின்வருமாறு சொன்னார். இப்படி 4 புறங்களிலும் தர்மத்தால் நிர்பந்திக்கப்பட்டு அவைகளில் உத்தம தர்மம் எதென்று கண்டுபிடித்து அதை ஒரே உறுதியாய் அனுஷ்டிப்பவர்கள் இந்த 3 லோகங்களிலும் ராமனை தவிர வேறுண்டோ? இப்படி பேசத் தகுந்தவர் அவரே. லக்ஷ்மணா, உனக்கு என்னிடத்தில் இருக்கும் பக்தியையும் உன் பராக்கிரமத்தையும் நன்றாய் அறிவேன். ஆனாலும் என் அபிப்பிராயத்தை பூர்ணமாய் நீ அறிந்து கொள்ளாமல் என் தாயும் நீயும் வீணாய் எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். நான் சற்று முன்னே தர்மத்தை பற்றி சுருக்கமாக சொன்ன வார்த்தைகளை இங்கே விஸ்தாரமாக சொல்லுகிறேன் கேள். ஒருவனுடைய பாரியை அவனுடைய கட்டளைப்படி நடப்பவளாய் இருந்தால் தர்மத்தையும், அவன் பிரீதிக்கு பாத்திரமாயிருந்தால் காமத்தையும், நல்ல புத்திரனை பெற்றிருந்தால் அர்த்தத்தையும், எப்படி ஒரே ஸ்திரீ 3 புருஷார்த்தங்களையும் சம்பாதித்துக் கொடுக்கிறாளோ அப்படியே தர்மம், அர்த்தம், காமம் என்ற புருஷார்த்தங்களும் தர்மத்தால் அடையப்படும். சௌக்கியத்திற்கு உபாயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. தர்மம் ஒன்றையே நன்றாய் அனுஷ்டித்தால் இம்மூன்றும் கிடைக்கும். இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. தர்மார்த்த காம மோட்சங்கள் என்ற புருஷார்த்தங்கள் எந்த காரியத்தால் கிடைக்காதோ அதை ஆரம்பிக்க கூடாது. எந்த காரியத்திலிருந்து தர்மம் விளையுமோ அந்த காரியத்தையே ஆரம்பித்து செய்ய வேண்டியது. லோகத்தில் கேவலம் அர்த்தத்தையே நாடுகிறவனை எல்லோரும் துவேஷிக்கிறார்கள். கேவலம் காமத்தையே நாடுவதும் சிரேஷ்டமல்ல. ஆகையால் இப்போது நான் செய்ய வேண்டிய தர்மம் என்னவென்றும் யோசிப்போம். எனக்கு தனுர்வேதம், நீதி சாஸ்திரம் முதலியவைகளை உபதேசித்ததால் மகாராஜா எனக்கு ஆச்சாரியர். என்னை விட வயசால் பெரியவர். என்னை காப்பாற்றும் அரசன். என்னை பெற்ற பிதா. அப்படிப்பட்டவர் கோபத்தாலோ சந்தோஷத்தாலோ காமத்தாலோ ஏதாவது ஒரு காரியத்தை ஆக்ஞாபித்தால் குரூர சுபாவமும் நடத்தையும் உள்ளவனை தவிர சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டியது என்ற தர்மத்தை அறிந்த
வேறு யாராவது அதை நிறைவேற்றாமல் இருப்பானா? நான் குரூர சுபாவனும் உள்ளவனும் அல்ல. என் பிதா செய்த பிரதிஜையை என்னால் கூடிய வரையில் நிறைவேற்றுவேன். அவர் நம் இருவருக்கும் பிரபு. என் மாதாவிற்கும் அப்படியே. அவளுக்கு அவரே உத்தமகதி. அவர் புண்ணிய லோகங்களை அடைவதற்கு அவரே சாதனம். அவர் நமது முன்னோர்களை காட்டிலும் விசேஷமாக தர்மத்தை அனுசரித்து நெறி தவறாமல் ராஜ்யபாலனம் செய்து வருகையில் என் தாய் திக்கற்ற ஒரு சாதாரண ஸ்திரீயைப் போலவும் புருஷனை இழந்தவனைப் போலவும் என்னுடன் வனத்திற்கு வருவது உச்சிதமா? அம்மா, நான் வனத்திற்கு போகிறேன், உத்தரவு கொடுங்கள். நான் திரும்பி க்ஷேமமாய் வந்து சேர்வதற்கு வேண்டிய மங்கள காரியங்களை செய்யுங்கள். யயாதி மகாராஜா சொர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டு சத்தியத்தை சொன்னதால் எப்படி மறுபடியும் சொர்க்கத்தை அடைந்தாரோ அப்படியே நானும் 14 வருஷங்கள் முடிந்தவுடனேயே திரும்பி வருகிறேன். தர்மமாய் கிடைக்காத இந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு கீர்த்தி என்ற விசேஷ பலத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட என்னால் முடியாது. நமது ஜீவகாலமே அதிஸ்வல்பம், மின்னலை போல் நிலையற்றது. அதில் அதர்மத்தை செய்தாவது இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது என்று நரசிரேஷ்டனான ராமன் தன் மாதாவை சமாதானப்படுத்தி கைகேயின் வார்த்தைகளால் அங்கிருந்து சீக்கிரமாக புறப்பட்டு வனத்திற்கு போக நிச்சயித்து லக்ஷ்மணனுக்கு தன் வாஸ்தவ அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தி தன் தாயை பிரதட்சிணம் செய்து உத்தரவு பெற்றுக்கொள்ள உத்தேசித்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 22. ராமன் லக்ஷ்மணனை சமாதானம் செய்தது. ராமனுடைய மனஸ் அவருக்கு சுவாதீனப்பட்டது. சகல பிராணிகளிடத்திலும் அவர் செலுத்தும் சக்தி அந்த சமயத்தில் அவருடைய தைரியத்தால் வெளிப்பட்டது. லக்ஷ்மணன் ராமனுக்கு அந்தரங்கமானவர்களுள் முக்கியர். அதிக பொறுமை இல்லாதவர். கோபத்தால் அவருடைய கண்கள் பறந்து சிவந்தன. அப்படி இருந்தாலும் தனக்கு மித்திரனாகவும் பிரியனாகவும் தம்பியாகவும் இருக்கும் காரணத்தால் ராகவன் எல்லாவற்றையும் மறந்து அவருக்கு எதிரில் நின்று கொண்டு, லக்ஷ்மணா, நீ சுபாவமாய் அதிக தைரியசாலி அல்லவா? மகாராஜாவிடத்தில் இருக்கும் கோபத்தையும் என்னை பற்றின சோகத்தையும் உனக்குள் அடக்கிக்கொள். அபிஷேகத்திற்காக எல்லாம் தயாராயிற்றே. இப்போது அபிஷேகம் நடக்காமல் போனால் நமக்கு அவமானம் அல்லவா? என்றால் அது நமது பலகீனத்தால் ஏற்பட்டதல்லவே. மேலும் நமது பிதா செய்த பிரதிஜையை நாம் நிறைவேற்றி அவர் உத்தமகதியை அடையும்படி செய்ய போகிறோம் என்று விசேஷமாய் சந்தோஷப்பட வேண்டும். ஆகையால் என் அபிஷேகத்திற்கு தயாராக இருக்கும் சகல ஏற்பாடுகளையும் நிறுத்திவிட்டு நமது பிதாவின் வாக்கியத்தை பரிபாலனம் செய்வதற்கு உபயோகமான காரியங்களை செய். எனக்கு அபிஷேகமாகும் விஷயத்தில் நீ எவ்வளவு உற்சாகமாய் இருக்கிறாயோ, அபிஷேகத்தை நிறுத்தி நான் வனத்திற்கு போகும் விஷயத்திலும் அவ்வளவு உற்சாகத்தோடு வேண்டிய ஏற்பாடுகளை செய். எனக்கு அபிஷேகமாகவில்லையே என்று என் தாய்க்கு மிகுந்த வருத்தம். நான் திரும்பி வருவேனோ மாட்டேனோ என்ற பெரும் சந்தேகம். ராமன் பிதாவின் வாக்கியத்தை வெகு சுலபமாய் நிறைவேற்றிவிட்டு அதிசீக்கிரத்தில் வனத்தில் இருந்து திரும்பி வருவான். இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று நீ அவளுக்கு சொல்லி அவள் வருத்தப்படாமல் செய்ய வேண்டியது. இந்த சந்தேகத்தால் அவள் ஒரு க்ஷணம் கூட துக்கிப்பதை பார்க்க என்னால் சகிக்க முடியாது. நான் இதுவரையில் தெரிந்தாவது தெரியாமலாவது என் தாய்களுக்கும் பிதாவிற்கும் அல்ப விஷயத்திலும் பிரியமில்லாமல் நடந்ததில்லை. நமது பிதா எப்போதும் நிஜத்தையே பேசுகிறவர், செய்த பிரதிஜையை தவறாதவர், வீண் போகாத பராக்கிரமம் உள்ளவர். இப்போது நமக்கு உத்தமகதி கிடைக்காதோ என்ற பயம் அவருக்கு இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது. இந்த அபிஷேகம் தடுக்கப்படாமல் இருந்தால் நான் கொடுத்த வரங்கள் வீணாய் போய்விடுமே என்று அவருடைய மனஸ் தபிக்கும். அதை பார்த்து நானும் தபிப்பேன். ஆகையால் என் அபிஷேகத்திற்காக நடக்கும் ஏற்பாடுகளை நிறுத்தி இப்போதே வனத்திற்கு போக விரும்புகிறேன். கேகயராஜனுடைய புத்திரி தன் எண்ணம் நிறைவேறி தன் புத்திரனான பரதனை யாதொரு கவலையும் இல்லாமல் அபிஷேகம் செய்யட்டும். நான் மரபுரி, மான் தோல், ஜடை முதலியவைகளை தரித்துக் கொண்டு வனத்திற்கு சென்றால் கைகேயின் மனஸ் சந்தோஷிக்கும். ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு போக வேண்டும் என்ற புத்தி எனக்கு ஸ்திரமாய் ஏற்பட்டிருக்கிறது. அதை மாற்ற முடியாது. ஆகையால் நீ என்னை வருத்தப்படுத்துவது யுக்தமல்ல. நான் வனத்திற்கு போகிறேன், தாமசிக்காதே. நான் இப்படி செய்வதற்கு தர்மத்தை முக்கிய காரணமாக இதுவரையில் சொன்னேன். ஆனால் அதைவிட மேலான காரணம் ஒன்று உண்டு. நான் இந்த ராஜ்யத்தை இழந்து காட்டிற்கு போவதற்கும் மறுபடியும் இதை அடைவதற்கும் காரணம் ஈஸ்வரனே அல்லாமல் கைகேயி அல்ல. வீணாய் அவளை தூஷிப்பதில் பிரயோஜனம் என்ன? கைகேயிக்கு இவ்விதமான எண்ணம் உண்டாவதற்கு காரணம் ஈஸ்வரனே. இல்லாவிட்டால் நீ எண்ணுகிறபடி அவளுக்கு என்னை ஹிம்சிக்க வேண்டும் என்ற புத்தி ஏன் உண்டாக வேண்டும்? எனக்கு என் மாதாக்களில்
தாரதமியமாவது பேத புத்தியாவது கொஞ்சமும் இல்லை என்று உனக்கு தெரியாதா? அப்படியே கைகேயிக்கும் என்னிடத்திலும் பரதனிடத்திலும் பேத புத்தி இல்லை என்பதும் உனக்கு தெரிந்திருக்குமே. இப்படி இருக்க என் அபிஷேகத்தை நிறுத்திவிட வேண்டுமென்றும் என்னை காட்டிற்கு அனுப்பிவிட வேண்டுமென்றும் மகா கூரமான கெட்ட வார்த்தைகளை சொல்வதை யோசித்தால் ஈஸ்வரனால் அவளுடைய புத்தி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தவிர வேறு காரணம் எனக்கு தோன்றவில்லை. அவளோ நல்ல சுபாவம் உள்ளவள், மேன்மையான ராஜகுலத்தில் பிறந்தவள், அதற்கு தகுந்த தயை, பெருந்தன்மை முதலிய சிரேஷ்டமான குணங்களை உடையவள். அப்படிப்பட்ட கைகேயி சுபாவத்திலேயே துஷ்டையாய் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவளாய் நல்ல குணங்கள் கொஞ்சமேனும் இல்லாத அல்பஸ்திரீயைப் போல் நடப்பானேன்? வேறு யாரிடத்திலாவது சொன்னாலும் பாதகமில்லை. தன் பர்த்தாவிடத்திலேயே சொல்லுவானேன்? தோழிகளிடத்திலாவது சொல்லி அனுப்பினாலும் பாதகமில்லை. தானே நேரில் சொல்லுவானேன்? அந்த க்ஷணம் வரையில் தானும் மகாராஜாவும் அளவற்ற பிரீதி வைத்திருந்த எனக்கு விசேஷ கஷ்டத்தை உண்டாக்கும் வார்த்தைகளை சொல்வாளா? ஜாடையாக சொல்லவும் இல்லை, ஸ்பஷ்டமாய் பல தடவை சொல்லியிருக்கிறாள். இவ்விஷயத்தை யோசிக்கையில் இவ்வளவும் ஈஸ்வரனுடைய செயலே என்று நிச்சயமாகிறது. எண்ண முடியாத சக்தியுள்ள ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை எந்த பிராணியும் தடுக்க முடியாதென்பதில் சந்தேகமில்லை. எனக்கு கையில் கிடைத்த ராஜ்யம் தவறிப்போனதும் அவளுக்கு இதுவரையில் என்னிடத்தில் இருந்த பிரியம் முற்றிலும் மாறினதும் அந்த காரணத்தினாலேயே. ஆனால் தெய்வ செயலை மனுஷ பிரயத்தனத்தால் வெல்லக்கூடாதா என்றால் அது கொடுக்கும் பலன்களால் அதன் சொரூபத்தை அறிய வேண்டியதை தவிர அதை நேரில் பார்த்தவர்கள் உண்டா? எவனாவது தெய்வத்தை எதிர்க்க முடியுமா? சுகம், துக்கம், சாந்தி, கோபம், லாபம், நஷ்டம், உற்பத்தி, நாசம் முதலிய காரணம் தெரியாத எல்லாவற்றிற்கும் தெய்வமே காரணம். கடுமையான தபஸ் செய்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் முதலிய மகர்ஷிகளும் தெய்வத்தால் பீடிக்கப்பட்டு காமக்ரோதங்களை அடக்க முடியாமல் சமாதி குலைந்து தங்களுடைய மேன்மையான பதவியிலிருந்து நழுவுகிறார்கள். நாம் ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கும் போது அதை தடுத்து நாம் எண்ணாத வேறொரு காரியத்தை நடப்பிப்பது தெய்வ செயலே. இந்த நிச்சயத்தை உடையவனாய் எனக்கு எது நேர்ந்தாலும் மனசு கலங்காமல் இருப்பதால் இப்போது இந்த அபிஷேகம் தடைப்பட்டாலும் அதனால் எனக்கு கொஞ்சமும் வருத்தம் உண்டாகவில்லை. நீயும் வருத்தப்படாமல் என்னை போல் நடந்து கொண்டு அபிஷேக காரியங்களை நிறுத்து. அதற்காக கொண்டு வந்திருக்கும் கடங்களில் உள்ள ஜலத்தால் நான் தபஸ்வியாவதற்கு முந்தி செய்ய வேண்டிய விரதஸ்நானம் நடக்கட்டும். வேண்டாம், ஒருவேளை நான் இந்த ராஜ்யத்திற்காக ஆசைப்பட்டு கபடமாய் அபிஷேகம் செய்து கொண்டேன் என்று கைகேயிக்கு தோன்றினாலும் தோன்றலாம். ஆகையால் அபிஷேகத்திற்காக கொண்டு வரப்பட்ட இந்த ராஜதிரவியம் எனக்கு அவசியமில்லை. நானே நதியிலிருந்து ஜலத்தை கொண்டு வந்து விரதஸ்நானம் செய்து கொள்கிறேன். லக்ஷ்மணா, நமக்கு ராஜ்யம் கிடைக்கவில்லையே, ஐஸ்வர்யத்தை இழந்தோமே என்று நீ கொஞ்சமும் வருத்தப்படாதே. ராஜ்யத்தை ஆள்வதும் வனத்தில் வசிப்பதும் எனக்கு ஒன்றுதான். அப்படியும் அல்ல, யோசித்து பார்த்தால் வனவாசத்தில் ராஜ்ய பரிபாலனத்தால் உண்டாகும் கவலையும் கஷ்டமும் பாவமும் இல்லை. அபூர்வமான வஸ்துக்களை பார்க்கலாம். ஆகையால் ராஜ்ய பரிபாலனத்தை விட வனவாசமே மேலானது. லக்ஷ்மணா, ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் கேள். தெய்வத்தின் சக்தி எல்லையற்றதென்று உனக்கு தெரியுமே. கைகேயி அந்த தெய்வத்தால் ஏவப்பட்டிருப்பதால் நமக்கு ஹிதமில்லாத வார்த்தைகளை சொல்லுகிறாள். அப்படி இருக்க என் அபிஷேகத்தை அவள் தடுத்தாள் என்று நாம் சந்தேகப்படுவது நியாயமல்ல என்றார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.